Hi friends, welcome to Paramesh Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பச்சை சுண்டைக்காய் பாத்தீங்கன்னா பொதுவாவே எல்லார் வீடுகளிலும் ரொம்பவே ஈஸியா கிடைச்சிடும். ஆனா ரொம்ப மருத்துவ பலன் நிறைஞ்ச சுண்டைக்காய்ங்க இது. சுண்டைக்காயில பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள், இதய நோய் இருக்கிறவங்க, ரத்த அழுத்த பிரச்சனை, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணு, புழு பூச்சி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வுக்கு இது நல்ல மருத்துவ பலனா இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் 3 முறை இல்லை 2 முறையாவது நீங்கள் சுண்டைக்காவை சமையலில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பலன் தரும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த சுண்டைக்காவை வச்சு தான் நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கோம். நம்ம வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குங்க. அப்படியே முழுசாக நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டி நம்ம மோர்லேயோ இல்லை தண்ணியிலையோ சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு 4-5 உங்களுக்காக தட்டி தான் இப்போ சேர்க்க போகிறேன். நான் வந்து வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் சேர்த்து எடுத்தால் தான் இது கொஞ்சம் நல்லா கலர் மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தட்டி சேர்த்துட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பெரிய வெங்காயமும் சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்குங்க குழம்புக்கு. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. அதனோட வாசமும் இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா தக்காளி சாஃப்டாக வதங்கி வந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற கேப்லேயே சுண்டைக்காய் எல்லாத்தையுமே தட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டோம். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூடவே சேர்ந்து இது நல்லா வதங்கி வரணுங்க. எண்ணெயிலே சுண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மைலாம் நமக்கு இருக்காது. சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுடலாம். நல்லா வதங்கிடும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் சுண்டைக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி புளி கரைசல் எடுத்துட்டேன். அதை சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. குழம்போட திக்னஸுக்கு ஏற்றா போல் தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு. இது இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்புக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து செஞ்சுக்குங்க. ஆனால் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நமக்கு குழம்பு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில கலரி பார்க்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோடவே போதுன்றவங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்காக பால் எடுத்துருக்குங்க. முதல் பால் 2ஆம் பால் இல்லை, மொத்தமாகவே ஒரே பாலை தான் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்க பிடிக்கல அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நீங்கள் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வத்த குழம்பு போல தான் இருக்கும். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்பவே சுவையாக பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் ஸ்பெஷலே என்னென்னா இந்த தேங்காய் பால் போட்டு செய்கிறது தான். இதை சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு சுவையாக தயாராகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.